பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் நிற்கும் போது யாக்கோபின் இந்த வார்த்தைகள் நம் இதயத்தை ஆழமாக தொடுகின்றன. நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஹல்லேலூயா. யாக்கோபு தனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான். ஒரு காலத்தில் ஏமாற்றியவன், பயந்து ஓடியவன், பயத்தோடு வாழ்ந்தவன். ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. அவருடைய குறைகளை பார்க்காமல் தேவன் தம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் அவர் மீது பொழிந்து அருளினார். இன்று நம்மில் பலரும் நான் இதற்கு தகுதியானவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமது தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில் தான். ஹல்லேலூயா. நாம் செய்த நன்மைகள் அல்ல எனக்கு பிரியமானவர்கள், மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த பரிபூர்ண கிரியையே நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், கடந்த கால தவறுகள் உங்களை குற்றவாளிகளாக உணர செய்யலாம், மக்கள் உங்களை நிராகரிக்கலாம். ஆனால் தேவன் இன்று உங்களிடம் கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு வெறுமையாக ஒரு கோலை மட்டும் பிடித்துக் கொண்டு யோர்தானை கடந்தார். ஆனால் தேவன் அவரை 2 கூட்டங்களாக ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஆரம்பத்தை பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாகவும், பயத்தை சமாதானமாகவும், வெறுமையை நிறைவாகவும், பலவீனத்தை வெற்றியாகவும் மாற்றுவார். ஆமென். இன்று இந்த ஞாயிறு ஆராதனை உங்கள் தகுதியை பார்க்காமல் தேவனுடைய கிருபையை மட்டும் நம்புங்கள். தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ள ஆசீர்வாதத்தை அளிப்பதே நம்முடைய தேவனின் மகிமை. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாக்கோபு தேவனிடம் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதமான வார்த்தையை கூறுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய செய்தி உங்களை பார்த்து சொல்கிறது, உங்கள் தகுதி உங்களை உயர்த்தவில்லை, தேவனுடைய இரக்கமே உங்களை உயர்த்துகிறது. ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான உண்மைகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, ஒரு தடியோடு வந்தேன். நமது அற்பமான தொடக்கம். யாக்கோபு தன் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு புறப்பட்ட போது அவரோடு ஒரே ஒரு கோலை தவிர வேறு ஒன்றுமே இருக்கவில்லை. அவரிடம் செல்வமோ அதிகாரமோ அல்லது நண்பர்களோ இருக்கவில்லை. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட நாம் பெரும்பாலும் வெறுங்கையோடு நம்மிடம் எதுவும் இன்றி நம் பயணத்தை தொடங்குகிறோம். உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் எதுவுமே இல்லை என்று உணர்ந்து நீங்கள் மனக்கலக்கத்துடன் இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடன் இருந்தால் உங்கள் கையில் இருக்கும் அந்த எளிய கோலே போதுமானது எனக்கு பிரியமானவர்களே. இரண்டாவதாக, நான் சிறிதும் பாத்திரன் அல்ல, தாழ்மையின் அறிக்கை. யாக்கோபு தான் அடைந்த வெற்றியில் பெருமை கொள்ளவில்லை. இதை நான் என் சொந்த அறிவால் சம்பாதித்தேன் என்று அவர் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் தகுதியற்றவன் என்றார். தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மீது தங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் தகுதியானவன் என்று தற்பெருமை பேசுவதற்கு அது கிடைப்பதில்லை. மாறாக, ஆண்டவரே உமது கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை என்று தாழ்மையுடன் கதறுகிறவனே தேவனுடைய ஆசீர்வாதம் தேடி வருகிறது. ஆமென். மூன்றாவதாக, 2 பரிவாரங்களாக பெருகி இருக்கிறேன். தேவனுடைய எல்லையற்ற ஆசீர்வாதம். தடியோடு வந்தவரை தேவன் 2 பங்கான ஆசீர்வாதங்களால் நிரப்பினார். ஆமென். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் மனிதன் கொடுப்பதை போன்றதல்ல எனக்கு பிரியமானவர்கள், அது பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். உங்களை தகுதியற்றவன் என்று உலகம் ஓரக்கட்டலாம், ஆனால் தேவன் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து மகா ஜனமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கடந்த கால தவறுகளால் நிறைந்திருக்கலாம். யாக்கோபை போலவே நீங்களும் தவறான பாதையில் சென்றிருக்கலாம். ஆனால் உங்கள் தவறுகளை விட தேவனுடைய இரக்கம் மகா பெரியது. ஹல்லேலூயா. நீங்கள் தகுதியற்றவர்களாக உணர்கிறீர்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் உங்களுக்கு ஒரு புதிய தகுதியை அளிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். நீங்கள் கண்ணீரோடு கடந்து வந்த யோர்தான் நதியை இரட்டிப்பான சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கடந்து செல்ல போகிறீர்கள். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தருணத்திற்காக உங்களுடைய உன்னத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளின் கண்ணீரை நீர் துடைப்பீராக ஐயா. யாக்கோபின் வாழ்க்கையில் தடியோடு வந்தவரை 2 பரிவாரங்களாக நீர் மாற்றினீர். அதே இரக்கத்தையும் அதே பெருக்கத்தையும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக ஐயா. உங்களுடைய சிலுவையின் கிருபை
இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. குறைவுகள் நிறைவாகட்டும், தோல்விகள் வெற்றியாக மாறட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.